கோழி பசிக்கிட்டு இருக்கேன். கோழி நாட்டுக்கோழி. அது ரொம்ப டார்ச்சர் பண்ணுங்க, உடனே செடி வைக்க விட மாட்டேங்குதுங்க. மேலே எல்லாம் பிடிச்ச ஊசிக்கு அழுத்துட்டு இது மாதிரி கோழியே வாங்கி விடக்கூடாது. நம்ம செடி வச்சாக்கா செடியவே விட்டு வைக்க மாட்டேங்குதுங்க. அதனால் அக்கறை கோழியெல்லாம் அறுவடை பண்ணிட்டு அப்புறமே நம்ம செடி கத்திரி செடி மிளகாய் செடி தக்காளி செடி இப்படி வச்சுக்கிட்டோம்னா ஒரு சில டைம் தக்காளிலாம் 200 ரூபாய்க்கு விற்கிது. 2 செடின்னா நம்மளுக்கு போகும். வல்லார கீரை வச்சுருந்தாங்க, ஒரே கீரை இல்லாமல் சாப்பிட்டாங்க. இதெல்லாம் எவ்வளோ அழகாக வல்லார கீரை இருந்துச்சு. இப்போ ஒவ்வொன்று தான் முளைச்சிட்டு இருக்குது. அதனால கோழி இருந்தால் கீரை இல்லை, கீரை இருந்தால் கோழி வச்சு சூப்பராக பசியாச்சாட்டுங்க. சூப்பராக பசியாச்சு. சுத்தமாக பசிக்கணும். சுத்தமாக பசி போய் தீக்கணுமா? அடுப்பில் வச்சு தீக்கணும். கோழி பசிக்காச்சு தீக்கணும். தீக்கணுக்கு வந்து அந்த கொண்டு போய் கட் பண்ணணும். சூப்பர். மஞ்சள் தேய்ச்சி குளிக்க வச்சிட்டாரு நாட்டுக்கோழியை. இப்போ கட்டிங் என்ன கட் பண்ண போகிறாங்க. கட்டிங் போட போகிறாங்கல்ல, கட் பண்ண போகிறாங்க. இப்போ கட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டீங்களா? பாரு கோழி அந்த கல்லுட்டி கூட கட் பண்ணியிருக்கேன். இது ஈரல். சூப்பரா முட்டை கோழி. முட்டை நிறைய முட்டை இருக்குது. இப்போ அடுத்தது தான் அது வடை கோழிம்பாங்க. முட்டை போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு முட்டை 2 முட்டை போட்டு விட்டு கட் பண்ணோம்னா அந்த கோழி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக கட் பண்ணி கோழி க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. ஓகே, குழம்புக்கு ரெடி பண்ணிட்டுமா?